ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்டிஸ்ட் கிங்டம். இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் விளாட போகிறோம். போன வீடியோவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்க் வேர்ல்டு டிலீட் ஆயிடுச்சு கைஸ். தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன். திருப்பி எடுக்க ட்ரை பண்ணேன், ஆனால் எடுக்க முடியல. ஸோ ஆர்க் பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா கேமரா எக்ஷன் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா காப்ளின்ஸ் அட்டாக். கைஸ் காப்ளின்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருது கைஸ். ஏன்னா காப்ளின்ஸ் அட்டாக் பண்ண வருது. நம்ம கேனே பார்த்தீங்கன்னா காப்ளின்ஸை பார்த்துக்கும், அது பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், விசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ விசார்ட்ஸ் ஹெல்ப் பண்ண வந்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகே திருப்பி காப்ளின்ஸ் அடுத்து அட்டாக் பண்ண போகலாம் கைஸ். அந்த மாதிரி போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு கேனனுக்கு ஒன்று, டவுன் ஹாலுக்கு ஒன்று, திருப்பி கேனனுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். 2 கேனனுக்கு ஒரு டவுன் ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், காப்ளின் ஹாலுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே முடிஞ்சு கைஸ். பார்த்தீங்கன்னா முடிஞ்சு திருப்பி வில்லேஜுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் கட்டலாமா, சரி வாங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு இது கட்டிப்போம், பேர் என்ன, பில்டரை பார்த்தீங்கன்னா இன்னும் கட்டிப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வேறு எலிக்சர் கலெக்டர் பார்த்தீங்கன்னா கட்டணும், அது பார்த்தீங்கன்னா கட்டிப்போம். எல்லாத்துக்கும் ஜெம் கேட்குது, ஜெம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தீங்க. அப்புறம் ஃப்யூச்சரில் ஜெம் என்ன ஜெம் கிடைக்காது உங்களுக்கு, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எலிக்சர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும், எலிக்சர் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கட்டணும், அது பார்த்தீங்கன்னா கட்டிக்கலாம். எங்கே ஃபஸ்ட்டு இது கட்டிட்டோம் பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கட்டிக்கலாம். இங்கே வைக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்டே வச்சுருவாங்க இங்கே டவுனில் கிட்டே இங்கே வச்சுப்போம். ஸோ ஓகே இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லேஜ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் பண்ணோம். ஸோ தெரிஞ்சுக்கும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நல்ல கேம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காப்ளின்ஸ் அட்டாக் பார்த்தீங்கன்னா பேராக் பார்த்தீங்கன்னா வைக்கணும், அது வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கிடைக்கும் கைஸ். இந்த ஸ்மால் கிங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வருஷனில் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த ஆர்ச்சர் இந்த கேர்ள் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் ஜெயண்ட் நிறையா பற்றி இதெல்லாம் பற்றி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்கிரேட் பண்ணி ஸோ அதை பற்றிலாம் மேக் பண்ணிக்கலாம். கைஸ் நீங்கள் புதுசாக இருக்குது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்காது இல்லை, இது புதுசாக இருக்குது. 20 ட்ரூப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வைக்கலாமா, ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 தானே இருக்கும், 10 15 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 வைக்கலாங்குது. ஃபஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா காப்ளின் அட்டாக்கு தான் போக போகிறோம், மல்டிபிள் அட்டாக் போக முடியாது போல். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இறக்க வேணாம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே டவுனில் கொஞ்சம் வச்சுப்போம், அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த ஆர்க் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணி போடுறேன். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா புதுசு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன், ஆக்சுவலாக ஒரு வீடியோ இல்லை கைஸ், நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா போடல, எடிட் பண்ணிட்டுருந்தேன். எடிட் பண்ண இந்த வேர்ல்டு போயிடுச்சு. நேம் கேட்குது, ஃபஸ்ட் நேம் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் கிங்டம்னு வச்சுப்போம் கைஸ். நம்ம சேனல் பேரே பார்த்தீங்கன்னா நேமாக வச்சுப்போம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் அப்கிரேட் பண்ணலாமா, பண்ண முடியுமா, பண்ணிடலாம் கைஸ். டவுன் அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்கிரேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அளவு கேட்குது, அளவு கொடுத்துடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணலாம் கைஸ். இந்த பராக்ஸ் நல்ல அந்த கேரக்டர்லாம் கிடைக்கும் வார் போகிறக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 500 எலிக்சர் கேட்குது, அப்கிரேட் பண்ணிப்போம். ஸோ கைஸ் ஓகே பார்த்தீங்கன்னா எனக்கு பில்டு புக், அந்த புக் ஆஃப் பில்டிங் இதாங்க நம்மளுக்கு தேவைப்படும் டவுன் ஹாலில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. இதான் வந்து ஈஸியாக இருக்கும், டைம் இதையும் குறைச்சி கொடுக்கும். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூப் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி அந்த கிடச்சிச்சு. ஸோ 10 இது கம்மி பண்ணிட்டு 10 இது வச்சுப்போம் கைஸ், தான் கரெக்டாக இருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா கேம்பும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம், 4 நிமிஷம் ஆகும். ஜெம் கிடச்சிருக்கு கைஸ், 5 ஜெம் கிடச்சிருக்கு. ஓகே அச்சீவ்மெண்ட் ஜெம். இல்லை மேட்ச் போகலாம், ஃபைன் மேட்ச். பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இறக்கி விடலாம், இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அங்கே இறக்கி விட்டுக்கலாம். இந்த ஆர்ச்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே இறக்கி விட்டுக்கலாம்.
இங்கே இருக்கேன் ரெண்டு பிரிச்சு பிரிச்சு இறக்கி விட்டாச்சு. ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. என்ன கேஸ் இங்கே செத்து போச்சு கேஸ், ஆர்ச்சரி செத்து போச்சு கேஸ். என்ன பண்ணுறது கேஸ்? தோற்றுருவோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவுட்டா? ஓகே பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் கேஸ். கேனன் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சதுன்னா அவுட் ஆயிடுவோம். 50% டைமே டவுன்லாம் உடச்சிட்டா கூட போதும் கேஸ், நம்மளுக்கு மைனஸ் ஆகாது ட்ராஃபீஸ். ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு மைனஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் கேஸ். ஸோ இது 3 நமக்குன்னா ஒரு ப்ளஸ்ஸாவது ஆகணும். ஓகேண்ணா ஓகே. ஆனால் ஒன்றாமப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 நிமிஷம் இருக்குது. டவுனால் உடச்சிட்டா கூட போதும் கேஸ், நம்மளுக்கு 2 ஸ்டார் வந்துடும். ஏன்னா 50% டேமேஜ். டவுனால் உடச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்துடும். இன்னும் ஸ்லோவாக அடிக்குது. இந்த லெவலப் போடாதாங்க கேஸ் முடியும், அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கேஸ் பற்றி சொல்லி 2 ஸ்டார் வந்துருச்சு. 50% டேமேஜ்க்கும் டவுனால் உடஞ்சதுக்கும். எலிக்சர் தான் உங்களுக்கு தேவை. எலிக்சர் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிட்டுருக்கு. இது எலிக்சர் கம்மியாக இருக்குது. இங்கே ஸ்கேன் பார்த்துருச்சு கேஸ், அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எலிக்சரோட டஸ்ட்டு நம்ம போனோம்னா நம்மளே பார்த்துட்டு கேன் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்துருச்சு கேஸ், சொன்ன மாதிரியே பார்த்துச்சு பார்த்தீங்களா. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுட்டோம், பரவாயில்ல. ஏன்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிப்போங்க கேஸ். இந்த ஆர்ச்சரியை பற்றி ஒரு 5 வச்சுக்கிட்டு இந்த இவங்களை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15 வச்சுப்போம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு மேட்ச் போவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்தாச்சு கேஸ். பார்த்திங்கன்னா டவுனால் லெவல் அதிகம், அடிக்கலாமா? காயின்ஸும் கம்மியாக தான் இருக்குது. வாங்க அடிப்போம். இது எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல இறக்கி விட்டாச்சு கேஸ். எங்கே ஒரு இது இருக்கா? பார்க்கவே இல்லைங்க. இங்கே ஒரு இது இருக்கிறது, கேன் இருக்கிறது. ஜெயிப்போமா தெரியலையே. ஜெயிச்சு வந்தாங்க கேஸ் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த கேன் உடச்சா போதும் கேஸ், ஜெயிச்சிடலாம். ஜெயிப்போமா? நீ கேன் அடிக்க ஆரம்பிச்சிச்சா? சரி, ஸோ ஓகே, ஜெயிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகே 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 ஓகே. இந்த எல்லா ஆர்ச்சரியும் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா உடச்சிட்டு இந்த கேன் அடிக்க ஸ்டக்குன்னு ஆரம்பிச்சதுன்னா ஜெயிக்கலாங்க. ஜெயிக்கிறது ஈஸியாக இருக்கும். என்ன பார்த்திங்கன்னா சோய் கேஸ் பார்த்திங்கன்னா இப்போது தோற்றுட்டோம்னு நினைக்கிறேன் கேஸ். தோற்றுட்டோம் கேஸ், ஏன்னா மேட்ச் முடிஞ்சிச்சு. செகண்ட் மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா தோற்றுட்டோம். பரவாயில்ல விடுங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா கேஸ்? 30 வந்துச்சா? ஆமாம் கேஸ், 30 வந்துச்சு கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா இது வச்சுப்போம், 25 பார்த்தீங்கன்னா இது வச்சுப்போம், 5 பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ச்சரி வச்சுப்போம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணலாம்? டெவலப் பண்ணலாங்க கேஸ். இந்த ஸ்டோரேஜ் ஏதாவது டெவலப் பண்ணலாம். இனிஷியல் ஸ்டோரேஜ் பற்றி டெவலப் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ரிவார்டு ஏதாவது கிடச்சிருக்கு இன்னும் பார்த்துட்டு பாருங்க கேஸ். கோல்டு கிடச்சிருக்கு, க்ளைம் பண்ண முடியாதா?
இந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குன்னு கைம் பண்ண முடியாது சொல்லி வருது கைஸ். ஸோ பரவாயில்ல. ட்ரெஷர் என்னன்னு பார்ப்போமா. ட்ரெஷர் அண்ட் கண்டினியூ ஃபைண்ட் அ மேட்ச் ப்ராக்டிஸ் மோட். ப்ராக்டிஸ் மோட் அதாவது தான்மா கைஸ். லெவல் 4 பண்ணால் தான் வரணுமாம்மா ப்ராக்டிஸ் மோட் பண்ணுறதுக்கு. ஓகே என்ன கைஸ் 20,000 என்ன கைஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 20,000 சரி வாங்க ஒரு மேட்ச் போவோம். இந்த மேட்ச் ஏன்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இறக்கி விடலாமா. நாங்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இறக்கி விட்டுக்கலாம். இறக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் இங்கே கொஞ்சம் ஆச்சரியம் இது மாதிரி இறக்கி விட்டுக்கலாம். என்ன கைஸ் ஐயோ ஆச்சரிய பார்க்க அதனால திரும்பி கைஸ் இது கேம் திரும்பி ஆச்சரிய பார்க்க ஆரம்பிச்சிச்சு. எதுவும் பயந்துட்டேன். ஸோ கைஸ் ஜெயிச்சிடலாம் கைஸ். இது மேட்ச் ஜெயிச்சுட்டு எதுவும் கன்டினியூ பண்ணுறான்னு கைஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஜெயிச்சாச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலாம். தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம். ஃபஸ்ட் 2 மேட்ச் தந்துட்டு தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம். இன்னொரு ட்ரிக் இருக்குது கைஸ் இதில். இந்த பில்டர் செட் இருக்குது கைஸ். நீங்கள் இந்த ஓரத்தில் ஒன்று அந்த ஓரத்தில் ஒன்று வச்சிட்டிங்கன்னா டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியாது. அவங்களால லூட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அவுட்டிடுவாங்க. ஸோ அது ஒரு இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானே வந்து ரொம்ப நாள் கட்சி வரேன் கைஸ். நான் விளாண்டு ஒரு வருஷம் இருக்கும் கைஸ். காசை கொஞ்சம் விளாண்டு பழைய அக்கௌண்ட்டை பற்றி எடுக்க முடியல. சரி விடுங்க. இதெல்லாம் அப்கிரேட் இதெல்லாம் பில்ட் பண்ணுவாங்க கைஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸஸில் போய் எலிக்சர் கலெக்டர் வந்து எலிக்சர் கலெக்டர் வந்து கிட்டே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு மைன் ஒன்று அது வந்து கிட்டே வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து கிட்டே வச்சுக்கலாமா வேஸ். ஆமாங்க ஸ்டோரேஜ் வந்து கிட்டே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது இங்கே கட்டிக்கலாம். இது அந்த பக்கம் வச்சுட்டு எடுத்துகிட்டு அந்த பக்கம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே வச்சுக்கலாம் கைஸ். கரெக்டாக இருக்கும். ஸ்டோரேஜ் தூக்கி பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுக்கலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது வந்து கேனன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம்னு வருது கைஸ். இன்ஜினியரிங் ஒன்று கேனன் பற்றி நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ச்சரி டவர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கலாம் கைஸ். 3 சைடும் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா எதுவும் வைக்கிறதுக்கு இப்போதைக்கு இல்லை. ஸோ ஜாயின் கிளான் இது கிளான் ஜாயின் பண்ண முடியும் கைஸ். இப்போ அதை பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஃபென்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு வரேன் கைஸ். கேனனுக்கு மறைக்கிற மாதிரி வச்சுருந்துடுறேன். இதில் இங்கே 2 அப்படியே கட்டிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இழுத்துட்டு நெக்ஸ்ட்டை வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இழுத்துக்கலாம். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சு. இது ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்கும். ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா காட்டவே மாட்டேது கைஸ். ஒன்று பண்ணுறக்கே 1000 கேட்குறாங்க கைஸ். இவங்க ஃபஸ்ட்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா. இது ஃபுல்லாக இருந்துச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு மறக்காமல். ஸோ இதே டவுன் ஹால் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முட்டை காயின்ஸ் இல்லை கைஸ். ஸோ மேட்ச் போய்ட்டு வந்துடலாம் வாங்க. இந்த கிரவுண்டு இந்த அட்டாக் பண்ண முடியாது கைஸ். லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கஷ்டம் வேறு ஏதாவது தெரியலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கஷ்டம் வேறு தெரியலாம் கைஸ். சர்ச்சிங் ஃபார் ஆப்பனண்ட் பார்த்திங்கன்னா இதில் காயின்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ வாங்க இதே அடிப்போம். என்ன பண்ணுறது சுற்றி பார்த்திங்கன்னா இறக்கி விட்டுக்கலாம் கைஸ். அது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஆச்சரியம் பற்றி சுற்றி இறக்கி விடணும்னா இங்கே இறக்கி விட்டுருலாம். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருவோம். ஒரு ஸ்டார் பார்த்திங்கன்னா வந்துச்சு. கைஸ் பார்த்திங்கன்னா ஜெயிச்சாச்சு. போகலாம். ரிவார்டில் பார்த்திங்கன்னா எலிக்சரும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு கைஸ். ரிவார்டில் எலிக்சர் ஸ்டோரேஜும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஆர்ச்சரிட்ட டெவலப் பண்ணலாமா இல்லை சரி கேனன் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் தானே. 2 கேனன் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இன்னும் இந்த கேனன் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். அது டெவலப் பண்ணோடனே இந்த கேனன் பற்றி டெவலப் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பில்டர் தான் இருக்கா. இன்னொரு பில்டர் ஓகே. சரி கேஸ் பார்த்திங்கன்னா இது டெவலப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா
காப்ளின் மேட்ச் ஒன்று போகலாமா? சரி காப்ளின் மேட்ச் ஒன்று போயிட்டுருலாம். பார்த்தீங்கன்னா 2 கேன் உடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் இறக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இறக்கி விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் இறக்கி விட்டுக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே இறக்கி விட்டு அது என்ன பண்ணிக்கிட்டு போதும் ஆச்சரி. பார்த்தீங்கன்னா முடிஞ்சு கைஸ், ஜெயிச்சிட்டோம். வந்த உடனே ஜெயிச்சிட்டோம் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ரிவார்டு பார்த்தீங்கன்னா 10 டைம் கிடச்சிருக்கு கைஸ் ரிவார்டில். ஓகே கோல்டில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இந்த எலிக்சர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போயிட்டு வந்துடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கேயே அடிப்போம். இங்கே இறக்கி விட்டுக்கலாம். ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இன்னொரு கேன் நடுவில் ஒன்று இருக்குது. சரி பார்க்கவே இல்லை பாருங்கள். ஆர்ச்சரியே பார்த்தீங்கன்னா அந்த கேனை முடிச்சிடும். வெளியே கேனை பார்த்தீங்கன்னா முடிச்சிடும். ஸோ உள்ளே இருக்க கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அடிக்கணும். ஸோ ஓஎஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அந்த கேனையும் ஜெயிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் அந்த மேட்ச் முடிஞ்சு இப்போ இன்னொரு மேட்ச் போகலாம். பார்த்தீங்கன்னா இது வேணாம், கம்மியாக இருக்குது. இது அதோட கம்மியாக இருக்குது கேஸ். சர்ச்சிங் ஃபார் ஆப்பனன்ஸ். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன கேஸ் கொஞ்சம் கஷ்டமாக வருது, இல்லைன்னா கம்மியாக வருது? பார்த்தீங்கன்னா இவன்ட்டையும் கம்மியாக தான் இருக்குது. எலிக்ஸர் தான் வந்து நிறையா வச்சுருக்காங்க நிறைய பேர். சரி வாங்க கேஸ், வேறு வழியில் இவனே அடிச்சுப்போம். சுற்றி பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுக்கலாம். ஓகே இது பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபென்ஸும் பார்த்தீங்கன்னா முடிச்சு பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிடும். ஓகே மேட்ச் முடிய போது ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஓகே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கலாம். வேறு என்ன அப்கிரேட் பண்ணலாம்? பார்த்தீங்கன்னா இது லெவல் 2 ஆல்ரெடி லெவல் 2 தான் இருக்கேன். அப்கிரேட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கோல்டு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது, பிரச்சனை இல்லை. ஏன்னா ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ண முடியாது எலிக்ஸரும். வேறு பற்றி அப்கிரேட் போட்டுக்கலாம் கைஸ். 2 நிமிஷம் ஆகுமா ஜெயண்ட்டுக்கு? அதுக்கு அப்கிரேட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை வீடியோஸ் கட்டிருக்கு. அதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை நினைக்கிறேன். ஜெம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இன்னொரு ஜெம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் இன்னொரு ஜெம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு, அது வந்து எடுத்துக்கலாம். ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கோட வேர்ல்டு ட்ரை பண்ணுறேன். முடியலனா அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்க் கொடுத்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸுக்கு கொடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே கேஸ், பை பாய்.